ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 40வது சங்கீதம் 17வது வசனம். நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாய் இருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர். என் தேவனே தாமதியாதேயும் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது பாடுகிறான். நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாய் இருக்கிறீர். தன்னை உண்டாக்கினவர் உருவாக்கினவர் தன்மேல் நினைவாயிருந்து தனக்கு துணையும் விடுவிக்கிறவருமாய் இருக்கிற தேவன் என்று சொல்லி தேவனை அவன் துதித்து பாடுகிறான். யாரிடமிருந்து கர்த்தர் விடுவிக்கிறார் என்றால், சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவானுடைய கைக்கும், சிறுமையும் எளிமையுமானவனை கொள்ளையிடுகிறவனுடைய கைக்கும் தப்புவிக்கிற தேவன். சிறுவனாய் இருந்த தாவீதை அவனிலும் பல மடங்கு பலவானாய் இருந்த கோலியாத்திடமிருந்து கர்த்தர் விடுவித்து அவனை கொன்று போடும்படி கர்த்தர் கிருபை கொடுத்தார். தாவீது சவுலுக்கு பயந்து சிக்லாகிலே பெலிஸ்தருடைய தேசத்திலே இருந்தபோது அமலேக்கியர்கள் எல்லா மனிதர்களையும் உடைமைகளையும் கொள்ளையடித்து சென்றபோது தாவீதை தன்னிலே பலனில்லாமல் போகும் மட்டும் அழுது தேவனிடம் ஆலோசனை கேட்டு பின்தொடர்ந்து சென்றபோது கர்த்தர் ஒன்றும் குறையாமல் எல்லாவற்றையும் மீட்டு கொண்டு வரும்படி கிருபை கொடுத்தார். தாவீது சென்ற எல்லா இடத்திலும் கர்த்தர் உடன் இருந்து தாவீதுக்கு மகத்தான வெற்றியை கர்த்தர் கொடுத்தார். சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது இல்லாமல் தாகத்தினாலே நாவு வறண்டு போகும்போது கூப்பிடுகிற சத்தத்துக்கு செவி கொடுத்து அவர்களை கைவிடாதபடி உயர்ந்த மேடுகளிலே ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளிலே நீரூற்றுகளையும் தண்ணீர் தடாகங்களையும் உண்டாக்கி தாகத்தை தீர்த்து கைவிடாத தேவனவர். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 113 சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி அவனை பிரபுக்களோடும் ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார் என்ற வசனத்திலே சொல்லப்பட்டபடி சிறியவனான தாவீது ஆடு மேய்க்கிறவனாக வனாந்தரத்திலே தனித்து விடப்பட்டவனாக தன்னுடைய பெற்றோராலும் சகோதரராலும் புறக்கணிக்கப்பட்டவனாக இருந்த அந்த தாவீதை புழுதியிலிருந்து கர்த்தர் தூக்கி எடுத்து குப்பையிலிருந்து அவனை உயர்த்தி பிரபுக்களோடும் தன் ஜனத்தின் அதிபதிகளோடும் கூட உட்காரச் செய்து சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அவனை சிங்காசனத்திலே உயர்த்தின தேவன். கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் கர்த்தர் விடுவித்து பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிக்கிற தேவன். மட்டுமல்ல, நம்மை நினைவாயிருக்கிற, நம்மை நினைத்திருக்கிற, மறக்காத உள்ளங்கைகளிலே வரைந்து வைத்து நம்மை காண்கிற தேவன். ஜெபத்தை, கூக்குரலை, நம்முடைய பெருமூச்சை கேட்டு விடுவிக்கிற தேவன் அவர். நம்மை நினைவாய், நமக்கு துணையாய், நம்மை விட்டு விலகாமல் கைவிடாதபடி பாதுகாக்கிற, நம்மை விடுவிக்கிற தேவனை பற்றி பிடித்து கொண்டு அவருடைய நாமத்தை உயர்த்துவோமா? ஜெபிப்போம். இரக்கமும் அன்புமுள்ள பரமபிதாவே, தாவீதை நினைவு கூர்ந்து அவனுக்கு துணையாய் இருந்து அவனை பலவானுடைய கைக்கு நீங்களாக்கி விடுவித்தது போல சத்துருவின் கையிலிருந்து நீர் எங்களை விடுவித்து எங்களை பாதுகாக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஒவ்வொருவருடைய கையின் பிரயாசங்கள் அனைத்தையும் நீர் வாய்க்க பண்ணுகிற தேவனாக எங்களோடு கூடவே இருக்கிற தயவிற்காக நன்றி செலுத்தி எங்களை அர்ப்பணித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.